அதிமுகவை RSS வழிநடத்துவதில் என்ன தவறு என்று ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியது தமிழ்நாடு அரசியல் களத்தில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. எல் முருகன் கருத்தை திருமாவளவன், மாணிக்கம் தாகூர் ஆகியோர் விமர்சனம் செய்த நிலையில் அதிமுக யாருக்கும் அடிமையில்லை என செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய கருத்துக்களை ஒருத்தர் கேட்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது தானே. அதுதான் சொல்றேன், அது வரவேற்கத்தக்கது தானே. அதுல அதிமுக கேட்கறது வரவேற்கத்தக்கது. ஆமா, வரவேற்கத்தக்கது தானே. இதுல என்ன இருக்க போகுது? ஏன்னா ஒரு சுதந்திரமான அமைப்பு, 100 ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு சேவைக்கான அமைப்பு, சரியா வழி நடத்துவீங்க. அந்த அமைப்பு வழி நடத்துகிறதுல என்ன தவறு இருக்கிறது? அதிமுகவினர் பாஜக RSSின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டார்கள் என்பதற்கு இந்த கேள்வியே ஒரு சான்றாக இருக்கிறது. அதிமுகவை பெரியார் வெளிவந்த திராவிட இயக்கம் என்றுதான் தமிழ்நாடு நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இயக்கத்தை கோல்வாக்கர், வீர சாவர்கர் வழிவந்தவர்கள் வழி நடத்தலாம். அப்படி வழி நடத்தினால் ஒன்றும் தவறில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது என்பது கவலை அளிக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். தவறா தவறு இல்லையா என்பதை அதிமுக தலைவர்கள் மக்களுக்கு விளக்க வேண்டும். சகோதரர் திருமாவளவன் தான் பாதை மாறி எங்கேயோ போயிட்டாரு, திசை தெரியாத காட்டுக்குள்ள போயிட்டாரு. காட்டுக்குள்ள போயிட்டு இப்போ புலம்புற எது என்னமோ சொல்றாரு. அதுக்கு அவருக்கு சகோதரருக்கு பதில் சொல்வது சரியா இருக்காது. அதிமுக கொள்கையிலிருந்து என்றைக்கும் வலுவாது என்பது அவருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதிமுக அடுத்த கொள்கையில் மாறாது. எங்களுக்கென்று கொள்கை இருக்கு. எங்களுடைய கொள்கை பிரகாரம் தான் எங்கள் புரட்சி தமிழர் நடந்தார், புரட்சி தலைவர் நடந்தார், புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க, இப்போ புரட்சி தமிழர் எடப்பாடியார் நடக்கிறார். யாருடைய கொள்கையும் பின்பற்ற யாரும் எங்களுக்கு எஜமானம் இல்லை, நாங்கள் யாருக்கும் அடிமையும் இல்லை. நாங்களும் யாருக்கும் எஜமானம் இல்லை, யாருக்கும் அடிமை இல்லை. இரட்டலை சின்னம் மட்டும் அவர்களுடைய கையில் இருக்கலாம். ஆனால் அந்த மொத்த கட்சியுமே RSSனுடைய கைக்கு கொண்டு சென்று விட்டார்கள் என்பது தெரிகிறது. இதில் அதை முருகன் சொல்லியிருப்பது என்பது மிக முக்கியமானது. அதிமுகவினுடைய அனைத்து முடிவுகளையும் நாக்பூர் எடுக்கின்ற காலம் என்பது மிக விரைவில் வரப்போகிறது. ஏனென்றால் இது எம்ஜிஆர் துவக்கிய அதிமுக கிடையாது, இது அமித்ஷா தலைமையிலான அதிமுக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.